ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட உடல் ஆரோக்கியத்தை மனசுல வச்சுக்கிட்டு தான் இந்த ஒரு விஷயத்த உங்களுக்கு சொல்லலாம்னு வந்திருக்கேன். என்ன விஷயம்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம நாட்டுல சமையல் பொருட்கள்ல மசாலா பொருட்களோட முக்கியமான பங்கு எல்லார் வீட்லயும் இருக்கு. ஏன்னா அது சமையல்ல ருசி மற்றும் வாசனைய நிறையவே தருது. இந்த மசாலா பொருட்கள்ல முக்கியமா இந்த வெல்லம் நல்ல ஆரோக்கியத்தை தருது. அது மட்டும் இல்லாம இதை ரொம்ப குறிப்பிட்ட அளவே நம்ம எடுத்துக்கணும்னு சொல்றாங்க. இது எந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் தீர்த்து வைக்குது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. இது செரிமான கோளாறுகள்ல தடுக்குதுன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம உடலுக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்குது. அது மட்டும் இல்லாம வயிற்றெரிச்சல், நெஞ்செரிச்சல், உப்புசம் போன்ற பிரச்சனைகளுக்கு நிவாரணம் அளிக்குது. அது மட்டும் இல்லாம இதுல இருக்கிற ஆன்டி மைக்ரோபியல் ப்ராப்பர்ட்டினால ரொம்ப சிறப்பா செயல்படுது. இது குடல்ல இருக்கிற ஆபத்தான பாக்டீரியாக்கள் வளர்றத தடுக்குது. இதனால வயிற்றுல ஏற்படக்கூடிய இன்ஃபெக்ஷனை இது தடுத்து நிறுத்துது. இதுல இருக்கிற ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, ஆன்டி பாக்டீரியல் பண்புகளால ஆஸ்துமா, பிராங்கிட்டிஸ் போன்ற இருமல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் தீர்க்குது. அது மட்டும் இல்லாம சுவாசம் சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளுக்கும் நல்ல தீர்வு அளிக்குதுன்னு பல ஆய்வுகள்ல தெரிவிக்கிறாங்க. முக்கியமா சளியை அகற்றுறதுக்கு இது உதவிகரமா இருக்கு. டயபெட்டிஸால பாதிக்கப்பட்டவங்க ரத்தத்துல இருக்கிற சுகர் லெவல கண்ட்ரோல்ல வச்சுக்கிறது ரொம்பவே அவசியமா இருக்கு. இந்த வெல்லத்துல கிளைசமிக் இண்டெக்ஸ் அதிகமா இருக்கிறதுனால சர்க்கரை நோயாளிகள் கண்டிப்பா இதை தவிர்க்கிறது நல்லது. அது மட்டும் இல்லாம பான்கிரியாட்டிக் இன்சுலினை வெளியேற்றுறதுக்கு இது உதவிகரமா இருக்கு. இந்த வெல்லத்துல இருக்கிற பொட்டாசியம் அப்படின்ற ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால இது நம்மளோட உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியத்தை கொடுக்குது. அது மட்டும் இல்லாம செல்ஸ் எல்லாமே ரீஜெனரேட் ஆகிறதுக்கு ரொம்பவே உதவிகரமா இருக்கு. அது மட்டும் இல்ல, இது உடலுக்கு ரொம்ப தேவையான, முக்கியமா நம்மளோட இருதயத்துக்கு தேவையான தாது பொருட்களை இது கொடுக்குது. இதுல இருக்கிற ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி அண்ட் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறதுனால நம்மளுடைய மூளை செயல்பாட்டை சிறப்பா செயல்பட வைக்குது. மூளையில் உள்ள ரத்த நாளங்களை சிறப்பா செயல்படுத்துது. மேலும் மனநிலைமையும் இது நல்லா மேம்படுத்துது. மேலும் டிப்ரெஷனால ஏற்படக்கூடிய அந்த தலைவலியும் மைக்ரேனையும் இது சரி செய்யுது. அது மட்டும் இல்லாம எப்பயாவது உங்களுக்கு தலைவலிக்குதுன்னா கொஞ்சம் அளவுல ஒரு கிளாஸ் வாட்டர் எடுத்துக்கோங்க. அதுல ஒரு சிட்டிகை அல்லது 2 சிட்டிகை வெள்ளைப்பொடி சேர்த்து குடிங்க. வயிறு உப்புசத்தை குறைக்கிறதுக்கு இன்னொரு டிப் சொல்லட்டுமா? ஒரு சிட்டிகை வெள்ளைப்பொடி எடுத்து அதுல எண்ணெய் கலந்து வயிற்றுல மசாஜ் பண்ணுங்க. இதை நல்லா மசாஜ் பண்ணும்போது உங்களுக்கு வயிற்று உப்புசம் இருந்தது அப்படின்னா கம்ப்ளீட்டா உங்களுக்கு கியூர் ஆகும்னு சொல்றாங்க. உங்களோட தோல்ல அரிப்பு, எரிச்சல், இந்த மாதிரி பிம்பிள்ஸ், அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்தது அப்படின்னா உணவுல இந்த வெல்லத்தை ஆட் பண்ணிக்கோங்க. குறிப்பு: இந்த வீடியோல சொல்லப்பட்ட அனைத்து விஷயங்களும் எந்த ஒரு மருத்துவ ஆலோசனைக்கும் எதிரானது அல்ல. மேலும் உங்களோட அருகில இருக்க மருத்துவமனைக்கு போய் மருத்துவரை ஆலோசிச்ச பிறகு இந்த விஷயங்களை நீங்க ஃபாலோ பண்ணலாம்.